This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். நிலவின் தென் துருவத்தில், அதாவது நிலவின் இரண்ட பக்கத்தில் தண்ணீர் பனிக்கட்டிகளாக இருப்பதாகவும் அதனை தேட சீனா பறக்கும் ரோபோவை அனுப்ப உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். விண்வெளி ஆராய்ச்சியில் சீனா அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது. அவர்கள் நிலவின் இரண்ட பக்கத்தில் தண்ணீர் தேடுவதற்காக ஒரு பறக்கும் ரோபோவை அனுப்ப உள்ளார்கள். ஏற்கனவே நிலவின் இரண்டு பக்கத்தில் சீனாவின் விண்கலம் தரையிறங்கியுள்ளது. நிலவில் உள்ள மண் துகள்களை பூமிக்கு கொண்டு வந்த முதல் நாடு என்ற பெருமையை சீனா பெற்றுள்ளது. நம் பூமிக்கு இயற்கையாகவே அமைந்த துணைக்கோள் தான் நிலவு. நம் பூமியில் இருக்கும் கடல் அலைகளை சீராக வைத்திருப்பதிலும் நம் பூமியின் சுழற்சியை கட்டுப்படுத்துவதிலும் நிலவு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் சந்திரயான் திட்டம் உலக நாடுகளின் கவனத்தை நிலவின் பக்கம் திருப்பியது. யாருமே இதுவரை இறங்காத நிலவின் தென் துருவத்தில் விண்கலனை இறக்கி இந்தியா உலக சாதனை படைத்தது. இந்த நிலையில் நிலவின் மறுபக்கத்தில் பனி அடுக்குகளை தேடுவதற்காக சீனா பறக்கும் ரோபோவை அனுப்ப தயாராகி வருவதாக அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த ஆண்டு சீனாவின் பறக்கும் ரோபோ நிலவின் மறுபக்கத்தில் உறைந்த நீரை கண்டுபிடிக்க புறப்படுமாம். சீனாவின் சேஞ்சி 7 பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த ரோபோ நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கும். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிலவில் மனிதர்களை தரையிறக்க திட்டமிட்டிருப்பதாக சீனாவின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நிலவின் இரண்ட பக்கம் நம் பூமியிலிருந்து நாம் எப்போதுமே பார்க்க முடியாத பகுதியாகும். நிலவு நம் பூமியை சுற்றும் போது அதன் சுழற்சி வேகம் நம் பூமியை சுற்றும் வேகத்துடன் ஒத்திசைக்கப்படுகிறது. இதனால் நிலவின் ஒரு பக்கம் எப்போதும் நம் பூமியை நோக்கி இருக்குமாம். மற்றொரு பக்கம் எப்போதுமே நம் பூமியிலிருந்து மறைவாகவே இருக்கும். இதனால்தான் அது இரண்ட பக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நிலவின் இரண்ட பக்கம் என்பது அறிவியல் ரீதியாக மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது பூமியின் தாக்கத்திலிருந்து ஓரளவு பாதுகாக்கப்படுகிறது. இதனால் நிலவின் பரிணாம வரலாற்றை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள முடியுமா? மேலும் அங்கு தண்ணீர் இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த தண்ணீர் பனிக்கட்டியாகவோ அல்லது நீராவியாகவோ இருக்கலாம். இது மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பாகும். ஏனென்றால் எதிர்காலத்தில் நிலவில் மனித குடியிருப்புகளை உருவாக்குவதற்கு தண்ணீர் மிகவும் முக்கியமாகும். இந்த நிலையில்தான் நிலவில் இரண்ட பக்கத்தில் உள்ள தண்ணீரை தேடி பறக்கும் ரோபோவை சீனா அனுப்ப உள்ளது. சீனாவின் இந்த பறக்கும் ரோபோ மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது ஒரு ஹெலிகாப்டர் போல செயல்படுமா. இது நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கி பின்னர் பறந்து சென்று அங்கு தண்ணீரை கண்டறியும் கருவிகளை கொண்டு ஆய்வை மேற்கொள்ளுமாம். இந்த ரோபோ சூரிய சக்தியால் இயங்கும். இதன் மூலம் நிலவின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணித்து பல்வேறு இடங்களை ஆய்வு செய்ய முடியுமாம். நிலவின் இரண்ட பக்கத்தில் தரையிறங்கி அந்த ரோபோவை பறக்க வைப்பது மிகவும் சவாலான விஷயம்தான். நிலவில் காற்று மண்டலம் இல்லாததால் பறப்பதற்கு மிகவும் குறைவான காற்று எதிர்ப்பு மட்டுமே இருக்குமாம். ஆனால் நிலவில் குறைந்த ஈர்ப்பு விசை காரணமாக பறக்கும் ரோபோவை சமநிலைப்படுத்தி அதனை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான ஒன்றாகும். இந்த திட்டமானது சீனாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று சீன விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நிலவில் தண்ணீரை கண்டுபிடிப்பது ஒரு புதிய நிகழ்வல்ல. நீர் இருப்பதற்கான அறிகுறிகளை நாசாவும் இஸ்ரோவும் ஏற்கனவே வெளியிட்டுள்ளன. இருப்பினும் நிலவின் மறுபக்கத்தில் உள்ள பள்ளங்களில் உறைந்த நீர் இருந்தால் அது எதிர்கால விண்வெளி வீரர்களுக்கு நீர் ஆதாரமாக மாறும் என்ற நம்பிக்கையில் விரிவான ஆய்வுக்காக சீனா ஒரு பறக்கும் ரோபோவை அங்கு அனுப்ப உள்ளது. ஒருவேளை நிலவின் தென் துருவத்தில் தண்ணீர் கண்டுபிடிக்கப்பட்டால் ஒரு நாள் மனிதர்கள் அங்கு வாழ முடியும் என்று சீன ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றார்கள். 2026ஆம் ஆண்டு சேஞ்சி 7 விண்கலம் நிலவின் தென் துருவத்தை பற்றிய மிக விரிவான ஆய்வுக்காக அனுப்பப்பட உள்ளது.